என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா -18 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி -406 பாயிண்ட்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ரெண்டுமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நல்லா ஹைல இருந்து ஓப்பன் ஆயிருக்கு. 22,230 வந்து நல்ல ஒரு டவுன் கொடுத்துட்டு நல்ல ஒரு அப்டவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்ல அப் டவுன்ஸ் இன்னைக்கு அதிகமாவே இருந்துச்சு மார்க்கெட். சரிங்களா? இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24,000 24,100. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 24,000 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் கீழே வரும். ஏன்னா இது ஓப்பன் ஹையா இருக்கிறதால 24,000 மேஜர் லெவல். 24,100 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 24,160, 24,200 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். மேல போனா ஃபர்தரா மார்க்கெட் மேல போலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 52,800 இருந்து அதுக்கு நல்ல பால். சரிங்களா? நல்ல பால் ஆயிருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு வந்து 52,148ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த 52,200 ஸ்ட்ராங் லெவலான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். சரி, 1, 2, 3 தடவை ஒரு லெவல் வந்து பிரேக் பண்ண முடியாது, மார்க்கெட் நிக்குது. ஸோ 52,000 வந்து இப்ப இருக்கக்கூடிய மேஜர் சப்போர்ட். சரிங்களா? இப்போ 52,000 கீழே போச்சுன்னா அடுத்து 51,600 தான் வரும். ஸோ இந்த லோ தான் வந்து அடுத்த லெவலா சப்போர்ட்டா இருக்கும். 52,000, 51,600 அடுத்த சப்போர்ட் லெவல். 52,300, 52,500 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அதுதான் மார்க்கெட் போற பார்த்துருக்கு. இன்னொரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில ப்ரீவியஸா வந்து லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரியும் சரி, மந்த்லி எக்ஸ்பைரியும் சரி, ரெண்டுலயுமே பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ்ல அதாவது டவுன் ட்ரெண்ட்ல க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். வீக்லி எக்ஸ்பைரியும் சரி, மந்த்லி எக்ஸ்பைரியும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி ஆகட்டும் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க நாளைக்கு அந்த சினிமா நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதால இன்னும் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அதனால மேபி மார்க்கெட் நாளைக்கு மேல போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது எப்படிங்கிறத ஓப்பன் டெஸ்ட்டை பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓப்பன் டெஸ்ட் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுங்க 24,000. இதுல வந்து 77 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. கால் வந்து 30 லட்சம் தான் இருக்கு. அது கீழே பாருங்க, எங்கேயுமே கால் ரைட்டர்ஸ் இல்லை. ஸோ அப்ப 24,000 மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட். சரிங்களா? அதே மாதிரி 24,100லயும் பாருங்க, ஒரு 42 லட்சமும் கால் சைடு 36 லட்சமும் இருக்கு. 6 லட்சம் நாள் வித்தியாசம் இருந்தாலும் 24,100 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா 24,200 50 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கிறதால 24,200 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ண சரிங்களா? 24,200 நாளைக்கு பாத்தீங்கன்னா 24,000க்கும் 24,200 இதுக்குள்ளதான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. இன்னைக்கு நடந்த மாதிரி மேல கீழே தான் இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு சைடுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் ஒரு சைடு போறது ரொம்ப சிரமம். ஏன்னா இந்த பக்கம் சைடு வந்து புட் ரைடர்ஸ் அதிகமா இல்ல, இந்த பக்கம் சைடு கால் ரைடர்ஸ் இல்ல. ஸோ அவங்க இடத்துக்கு போகும்போது இந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும்போது, பெண்டிங் ஆர்டர் ஆகும்போது மார்க்கெட் இப்படியும் அப்படியும் மேல கீழேயும் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,000, 24,100க்கான கால் ஆப்ஷனும் 24,200க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 24,000க்கான கால் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் 280 மார்க்கெட் இறங்கி 182ல பை பண்ணி 256 ப்ரீவியஸ் ஹை போயிட்டு திருப்பி மார்க்கெட் 156 சரிங்களா 157ல பை பண்ணிட்டு இப்போ 207 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் வந்து 198 நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 2 தடவை பை பண்ணிக்கிறப்ப 157ல. ஸோ மேபி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 182வும் 157ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு வந்து 134, 118 தான் அடுத்தடுத்து சப்போர்ட் இருக்கு. ஆனா மேபி
மார்க்கெட் 24,000ங்கிறதால இந்த 180 to 157 திருப்பி இந்த 157 வந்து திரும்ப இருக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 256 தான். 256 மேஜர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதையும் தாண்டுது மார்க் பிரேக் பண்ணா 273 பிரேக் பண்ணா ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து 24,000க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? சார் 24,100க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு 93 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறாங்க. ஸோ 93 ருபீஸ் 100 இந்த ரெண்டு பிரைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா 114ம் 193ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். 146, 168, 190 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவல்ஸா இருக்கும். இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணா ஃபர்தர் இந்த லெவல் போகும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வாட்ச் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து 24,100க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 24,200க்கான புட் ஆப்ஷன். ஏன்னா அங்க வந்து கால் ரேட்டஸ் அதிகமா இருக்கிறதால புட் ஆப்ஷன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 121 ருபீஸ்லயும் 100 ருபீஸ்லயும் பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 100 ருபீஸும் 121 ருபீஸும் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். மார்க்கெட் நாளைக்கு மேபி இங்க வருது மினிமம் 100 வரும்போது மார்க்கெட் பை ஆகலாம். இன்கேஸ் இந்த பையிங் லெவலே உடச்சிட்டு மார்க்கெட் ஃபர்தர் கீழே போகிற பட்சத்துல மார்க்கெட் அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்க. மேபி மீண்டும் இந்த 100 ரூபாய் அவங்க பை பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்க ட்ரேட் எடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 24,200 புட் ஆப்ஷன் லெவல்ஸ். இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். இது இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும் நாளைக்கு. ஏன்னா எல்லாம் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு இந்த பிரைஸ்ல எல்லாம். ஸோ நாளைக்கு இந்த பிரைஸ் எல்லாம் வந்து மீண்டும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வந்து பேங்க் நிஃப்டியோட ஓப்பன்ஸ் பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ நம்ம இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் சைடு தான் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆயிக்கல, பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி நடக்கலாம், நடக்காம போகலாம் நாளைக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா 52,000க்கு கீழே வந்து பாருங்க கால் ரைட்டர்ஸ் இல்லை. கால் ரைட்டர்ஸ் இல்ல, இன்ட்ரெஸ்டடா இல்லைன்னா மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதான் இப்ப சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். 52,000 வந்து மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நாளைக்கு ஒரு சரிவு கொடுத்துக்கிட்டு திருப்பி மார்க்கெட் மேல ஏத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் ரைட்டர்ஸ் இல்லாதனால மார்க்கெட் கீழே போகாது. இவங்க பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆர்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகி மார்க்கெட் மேலதான். இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்பளோ ஓப்பன் ஆச்சுன்னா மேல போயிட்டு கீழே வரலாம். ஆனா கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கரெக்ஷன் மைனஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ராங் சைடு செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ண வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை மேல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுதான் வந்து ப்ரீவியஸான எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்திருக்குது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீன் நடக்கலாம். நாளைக்கு மைனஸ்ல ஓப்பன் ஆயிட்டு, ஏன்னா இன்னைக்கு டவுன் கொடுத்துருக்கான். நாளைக்கு எல்லாத்தோட ஃபோக்கஸும் எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேல எல்லாத்தோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா ஸோ மார்க்கெட் டவுன் ஆகும். அதனால வந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் கீழே இறக்கி திருப்பி ஏத்துனாங்க. நல்ல ஒரு அப் கொடுக்குறோம். நோட் பண்ணி வச்சுக்கங்க. நடக்கலாம், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து 52,000க்கான கால் ஆப்ஷனும் 52,500க்கான புட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா இது ரெண்டு கூட தான் சார்ந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ரெண்டுக்கும் நம்ம மேஜர் லெவலா இருக்கும் ரெண்டு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியுடைய 52,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தோம்னா கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு லெவல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். 297 இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க. 432 ரெசிஸ்டன்ஸா எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து 297, 218, 80 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். மார்க்கெட் இங்க எல்லாம் வந்தா கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்பறதுக்கு வாய்ப்பு அதிகம். 400, 556, 760 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ப்ரீவியஸா வந்து 290, 210 இதெல்லாம் கம்மியான பிரீமியம்ங்கிறதுனால கண்டிப்பா வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் சைடே ஃபோக்கஸ் பண்ண வச்சுக்கிட்டு தான் அவங்க பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. முன்னாடி வந்து கால் சைடு பிளஸ்ல க்ளோஸ் ஆனா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு கால் சைடு என்ட்ரி கிடைச்சா தைரியமா எடுங்க. ஏன்னா எல்லாத்தோட ஃபோக்கஸும் புட் சைடு இருக்கிறதுனால மேபி மார்க் இன்ஸ்டியூஷன் அதை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸா இருக்கும் பேங்க் நிஃப்டி வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. இதான் லெவல்ஸ் 300, 218, 80 ருபீஸ் எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டும் 432, 556, 760 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 52,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 549 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்திருக்கு. இன்னைக்கு 212, 286, 356 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
549 அடுத்த டார்கெட். அதையும் தாண்டினா 7,759 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கும். மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா கீழே வரும்னு சொல்ல முடியாது, மேல போகும்னு சொல்ல முடியாது. 52,000 வந்து புட் அடிச்சிருக்கிறதுனால 52,000 கால் அடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ப்ரீவியஸா பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால மேபி எக்ஸ்பிரி டேல நாளைக்கு மார்க்கெட் அப்சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணிக்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம ஆப்ஷன் செயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சி பார்த்தோம்னா நிப்டியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,100ல இன்னைக்கு மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. அடுத்த ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் பாருங்க 24,200. 2 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ 24,200ங்கிறது மேஜர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதிகமானா 3 லட்சம் கான்ட்ராக்ட் எங்க இருக்குன்னு பாருங்க 24,500 தான். ஓகேங்களா? அதனால 24,200 தாண்டிச்சுன்னா அடுத்து 24,500 தான். அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3,09,000 கான்ட்ராக்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா 24,000. ஸோ 3 லட்சம் கான்ட்ராக்ட் அதிகப்படியான கான்ட்ராக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால 24,000 மார்க்கெட் போச்சுன்னா கண்டிப்பா 24,000க்கு மேலதான் போகும், கீழே போகாது. 24,000 பிரேக் பண்ணா மட்டும்தான் கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையா இருக்கிறதால 24,000 தாண்டது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லி அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஓப்பன்ஸ் பார்த்தா இருக்கு. அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்து பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பீரிக்கிறதுனால அந்த லெவல்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 52,200ல மார்க்கெட் நிக்குது. சரிங்களா? அதுல 1,09,000 கான்ட்ராக்ட் ஈக்குவல் 1,09,000 கான்ட்ராக்ட் 1,04,000 கான்ட்ராக்ட் இருக்குங்க. ஸோ அடுத்த இது பாத்தீங்கன்னா 1,97 52,500 சரிங்களா? 2 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கீங்க. 52,500 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் 1,74 52,000 தெரியுங்க. ஸோ 52,000 52,500 இதுக்குள்ளதான் வந்து மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நல்லா டவுன் ஆகுது அப்படின்னா 52,000 தாண்டணும். 52 உடைச்சா மட்டும் தான் கீழே போகும், இல்லாட்டி போகாது. 52,500 மார்க்கெட் தாண்டிட்டான்னா அடுத்த ஹையஸ்ட் வந்து 53,000 3 லட்சம் கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட அதிகப்படி ரொம்ப எங்க இருக்குன்னு பாருங்க 53,000 போட்டிருக்கான். ஸோ மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து புட் சைடு போகாம கால் சைடு ப்ரீவியஸா நடந்த மாதிரி நடந்தா 53,000 நாளைக்கு மார்க்கெட் போகும். நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்க. இருந்தாலும் இங்க 1,21 1,30 1 லட்சம் கான்ட்ராக்ட் மேல இருக்கிறதால இந்த 53,000 போறது கஷ்டம். 52,500 எய்ம் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு 52,000 வரைக்கும் போயிட்டு கூட 51,900 ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு கூட திரும்பலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் எக்ஸ்பெக்ட் டேக்குனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.